OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்னைக்கு மனோஜ் வந்திருக்காரு. அவங்க OPOS குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கூட. அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி OPOS குக் பாட்டில் ட்ரை பண்ணணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரெசிபி பிரெட் உப்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். OPOS குக் பாட் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா? வீடியோஸும் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு. இப்போ நம்ம போயிடலாங்களா? இப்போ நான் சொல்ல நீங்கள் எல்லாம் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லிட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி தானே ஓப்பன் பண்ணுங்க. இல்லை அது பண்ண வேணாம், அமுத்த வேண்டாம், இப்படி எடுத்துக்கணும். பண்ணி வச்சுருங்க, எடுத்து கீழே வச்சுருங்க. இது உள்ள இருக்கிறது இன்னர் வெசல், வெளில வச்சிடலாம். இதை வெளில எடுக்கணும். இதை எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோன்னா இதில் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வெங்காயம் போடுறோம். 1 கப் வெங்காயம். வெங்காயம் சைடில் சுற்றி மட்டும் இருக்கிற மாதிரி போடுறோம். எல்லாமே போட்டுலாமா? ஆமாம், எல்லாமே 1 கப் வெங்காயம் தான் வச்சுருக்கோம். இப்போ தக்காளி நம்ம விதையை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பிரெட் உப்மா பண்ணுறோம் இல்லைங்களா, விதையோட வச்சோம்னா கொஞ்சம் நீர் தரும்ல, அதனால விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது நடுவில் மட்டும் தக்காளி போடுவோம். 1/2 கப் தக்காளி. ஓகே ஓகே. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஓரக்காய். இது 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது சால்ட் 1/2 ஸ்பூன். இதில் நம்ம சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் அதில் போட்டுருவோம். கருவேப்பிலை. இது இப்போ நம்ம பிரெட் உப்மா பண்ணுறதுனால நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலாக வெஜிடபிள்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். இது பாட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதை நம்ம இது உள்ள அப்படி வைக்க போகிறோம். அப்படியே வச்சிடலாம். ஆமாம், இது சைடாக வச்சிடலாம். ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ எல்லாம் உள்ளே வச்சாச்சு. OPOS குக் பாட் வச்சுக்கலாம். குக் பாட்டில் உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சுன்னா ஓகே. இப்போ நம்ம மெனுவில் போய் செட் பண்ண போகிறோம். மெனு ஓகே. ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதில் அமுத்தணும்னா வெஜ் மோட்னு வரும். ஓகே. இப்போ ஆன் பண்ணணும். இப்போ நம்ம உப்மா அப்படின்றனால வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, OPOS ஆன். OPOS அது இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2 மினிட்ஸ் உங்களுக்கு நம்ம உள்ளே போட்டிருக்க திங்ஸுக்கு கொஞ்சம் சூடு இதாகிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 மினிட்ஸ் குக்கிங் டைம் எடுக்கும். இது உடனே நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகும். ஆமாம், இல்லை 2 மினிட்ஸ் குக்கிங் டைம் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் சூடாகணும்ல, பில்டப் ஆகணுக்கா, அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளில எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா. எப்படி ப்ரெஷர் எப்படி ரிலீஸ் பண்ணுறது? இது இந்த இதான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இது அமுத்தினோம்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். இல்லை நம்ம ரைட் லெஃப்ட் ஏதாச்சும் ஒரு சைடு திருப்பி கொடுக்கலாம். இது இல்லை, இதுதான் நினச்சி ப்ரெஷர் இல்லை, இதுவும் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இதே நம்ம அப்படி அமுத்திக்கிட்டே இருந்தால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை நம்ம ரைட்டு லெஃப்ட் ஏதாச்சும் ஒரு சைடு திருப்பினோம்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு குக் பண்ண தெரியுங்களா? இது வரைக்கும் நான் எதுவும் பெருசாக குக் பண்ணதில்லை. சுடு தண்ணி மட்டும் வைப்பேன். அது தவிர வேறு எதுவும் குக் பண்ணதில்லை. ஆனால் இந்த குக் பாட்டில் குக் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் வந்தது இல்லைங்களா, இப்போ முடிஞ்சிருச்சு. அது நமக்கு பீப் சவுண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அலர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம் அதுக்கு. இந்த ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகே. இல்லைனா ரைட்டு எடுத்துக்கலாம். இந்த சிம்பிள் இது என்ன ஹீட்டுன்னு இருக்குது? அது ஹீட்டு. அது லோ ஹை மீடியம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு டைமர் அது நம்ம வேணுங்கிற ஒரு டிஷ்க்கு நம்ம 30 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குன்னா நம்மளே டைம் செட் பண்ணுறது 10 மினிட்ஸ் கம்மியாக வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். இது டைம் லேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, இது நம்ம நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 o'clock உங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வரும்போது அது ரெடி ஆகிருக்கும், ஆன் ஆகிருக்கும். ஓகே. அதுவே டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு எடுத்து ஆன் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ட்ராவல்லாம் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஈஸியாக எங்கன்னா நம்ம எடுத்து ஒரு டேபிள் நம்மளுக்கு ஒரு கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.
வீட்டிலேயே கூட இதில் சமைக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸை பற்ற வச்சு இது பண்ணுறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது எங்கே வாங்கணுன்னா எங்கே வேறு இது வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்குது உங்களுக்கு. ஆன்லைன் வந்துட்டு oposkit.comல வந்து கிடைக்குது. இல்லைனா நம்ம வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா, 9965571780. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 2 or 3 daysல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? அது ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன். இல்லை நார்மலாகவே இப்படி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகிருக்கு. ஆமாம். இது பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை எடுத்து வெளில வச்சுருங்க. பாட்டின் பாட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இப்போ வந்து வெளில வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கீழே எதுவும் அடி பிடிக்கவும் இல்லை, நல்லா குக் கொட்டாமல் வந்திருக்கு நம்மளுக்கு. இல்லை நம்ம அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம்னா வதக்குறதுக்கே பக்கத்துலனா அடி பிடிச்சிடும் அப்படின்னு நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. கரெக்டாக அது இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நசிக்கிற மாதிரி. ஸ்வீட் கலர் போட்டுக்கலாம். கலர் ஸ்வீட் கார்ன் குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. நல்லா குக் ஆகிருக்கு. குக் பண்ண வந்து கொஞ்சம் தெரியல, ஆனால் வந்துட்டு ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இதாகிடுச்சு இல்லைங்களா. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கொஞ்சம். ஏன்னா இதில் ஸ்டவ்வில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வோட ஹீட்டும் இருக்கும் ரொம்ப. ஏன்னா நம்ம செய்கிற ஃபுட்டு கூட நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும்ல, அப்போ தானே அந்த இதோட கிடைக்கும் நம்மளுக்கும். ப்ரெட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரெட்டையும் போட்டுருவோம், மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொத்தமல்லி பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பிரெட் உப்மா பண்ணியிருக்கேன். கரெக்ட். நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் மாற்றிடலாம், நம்ம மாற்றிடலாம். இப்போ பார்க்குறதுக்கே க்ரீன் எல்லோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட்டு நம்ம ப்ரெட் போட்டிருக்க கலர் எல்லாமே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ குக் பாட்டில் பண்ண ப்ரெட் உப்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு. உங்களுக்கு நம்ப முடியல. நல்லா இருக்கு. எவ்வளோ மெனூஸ் இருக்குது இதில்? இதில் வந்து 100 மெனூஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கிறது 20 மெனூஸ் வந்து நம்ம ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 20லேயே உங்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம ரெகுலர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ரைஸும் இதே மாதிரி தான். ரைஸ் வந்து வச்சுட்டு நம்ம ரைஸ் மோட் இருக்குது, அதில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரைஸ் மோடு இருக்குது. ரைஸ் இருக்குது, புலாவ் இருக்குது, பிரியாணி இருக்குது, சிக்கனுக்கு தனியாக இருக்குது. ரைஸ் என்ன அந்த முன்னாடி ஊற வைக்கணுமா ரைஸ்? இல்லை அப்படியே ஊற வச்சு ரைஸ் போட்டு முன்னாடி நம்ம வந்து ரைஸை ஊற வச்சு வாட்டர் அதே மாதிரி வாட்டர் வைக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸில் வந்துடும், எவ்வளோ தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்துடும். ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ.